Hello students, in this video I am going to explain a lab exercise part A, first exercise. The first exercise is about to design a HTML page describing my profile. So உன்னோட ப்ரொஃபைல் வந்து HTML பேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while designing in one paragraph with a heading. ஸோ ஒரு paragraph headingோட இருக்கணும், அப்புறம் ஒரு horizontal rule இருக்கணும், அதுக்கப்புறம் 3 links இருக்கணும். அதில் you have to provide a 3 links, then photo, அப்புறம் write 3 HTML documents. ஏன்னா நம்ம 3 லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 லிங்க்குக்கும் 3 டிஃப்ரெண்ட் HTML டாக்குமெண்ட் இங்கே கொடுக்கணும். அந்த லிங்க் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃபார்வர்ட், பேக்வர்ட், ஹோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஜ்லேயும் அந்த லிங்க் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட எய்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டு டிசைன் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி, இந்த நோட் பேடில் இந்த நோட் பேட் இப்படி ஒரு நோட் பேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நோட் பேடில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உன்னோட HTML ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன். HTML இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அடுத்ததெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். ஸோ HTML உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங் வந்து டேக் வந்து HTML, கடைசியாக க்ளோசிங் டேக் /HTML, அதுக்கப்புறம் ஹெட் செக்ஷன் இருக்கும். ஹெட் செக்ஷன் உள்ள நீங்கள் டைட்டில் கொடுப்பீங்க, டைட்டில் ஓப்பன் க்ளோஸ் தெரியும். அண்ட் தென் பாடி செக்ஷன் உள்ள தான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பாடி செக்ஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஹரிசாண்டல் ஒரு ஹெடர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹெடருக்கு டேக் என்ன, H1 டேக் யூஸ் பண்ணுறேன். ஹெடருக்கு வந்து மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ரூலர், ஹரிசாண்டல் ரூலர், ஒரு லைன் வந்து 10ங்கிற திக்னஸோட ஒரு லைன் போடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து உன்னோட ஃபோட்டோ, நான் இங்கே வந்து ஃபோட்டோக்கு பதிலாக ஒரு ஃப்ளவரோட இமேஜை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அதோட பார்த்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உன்னோட நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த உன்னோட டீட்டெயில்ஸ் என்னவோ அந்த டீட்டெயில்ஸ் என்னவோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் கிவ். தென் யூ ஹாவ் டு ப்ரொவைட் 3 links. ஸோ லிங்க் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் 3 ஆங்கர் டேக் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆங்கர் டேக்கு நான் இந்த ஆங்கர் டேக் எந்த ரெஃபரன்ஸோடு நான் லிங்க் பண்ணியிருக்கேன்னா, EDU எஜுகேஷன் அப்படிங்கிற edu.htmlங்கிற ஃபைலோட லிங்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் exp.htmlோட லிங்க் பண்ணியிருக்கேன். தேர்ட் டேக் வந்து cont.html அப்படின்னு ஒரு HTML ஃபைலோட லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவல் நேம் ஆஃப் த ஃபைல். உன்னோட HTML ஃபைல் நீ க்ரியேட் பண்ணுறல அதோட ஆக்சுவல் நேமாக இருக்கும், லிங்க் பண்ண போகிற ஃபைல். பட் இந்த வெப் பேஜில் உனக்கு டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட் என்ன இருக்குன்னா, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா, இதை சேவ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், சேவ் அஸ் அப்படின்னு கொடுத்து ஹோம்னு நான் பேர் இருக்குன்னா home.html நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த பிளேஸில் இதை சேவ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நான் இதை மாதிரி இங்கே ஏற்கனவே நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன், home.html. இது பார்த்தீங்கன்னா HTML ஃபைல். அதே மாதிரி exp.htmlனு ஒரு ஃபைல், edu.htmlனு ஒரு ஃபைல், cont.htmlனு ஒரு ஃபைல். 4 ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறது எதில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ப்ரௌசரில். இந்த ப்ரௌசர் எனி ப்ரௌசர், ஒபேராவாக இருக்கட்டும், கூகுள் குரோம், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதை போயிட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித் கூகுள் குரோம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணின உடனேயே எனக்கு என்ன வரணும், வெப் பேஜ் இப்போ ஓப்பன் ஆகணும். ஸோ இட்ஸ் ஓப்பனிங் ஹியர் பட் இட்ஸ் கெட்டிங் ஸ்லோ, அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ உங்களோட ப்ரோக்ராமோட நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ நோட் பேட் இங்கே சைடில் வச்சாச்சு, உங்கள் கோடோட கம்பேர் பண்ணி இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறது உங்களோட டைட்டில். ஸோ அது எங்கே வருது? இந்த இடத்துல வர டைட்டில். டைட்டில்ங்கிறது ப்ரௌசருக்கு மேலே வர டைட்டில். அதுக்கு அடுத்தது ஹெடர். இங்கே வந்து பாடி, இதுதான் பாடி. உன்னோட HTML இந்த அட்ரஸ்க்கு உள்ளே வருதுலையே, இதுதான் பாடி இந்த வெப்பேஜில். இது வந்து மை ப்ரொஃபைல் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஆரோட சைஸ் வந்து இங்கே 10ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் இதோட திக்னஸ் எப்படி இருக்குது? இவ்வளோ திக்னஸோடு இருக்குது. சப்போஸ் நான் இதை வந்து இப்போ 5ன்னு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 5 நான் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை ரீலோட் பண்ணுறேன். இப்போ இதோட திக்னஸ் இப்போ சேஞ்ச் ஆகிருக்குது உனக்கு தெரியும். இதையே நான் சப்போஸ் 2ன்னு மாத்திரேன்னா இன்னும் உங்களுக்கு அதோட சேஞ்ச் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு ரூலர் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இமேஜ். இந்த இமேஜ் இங்கே வந்து ஒரு சைஸ் கொடுத்துருக்கீங்க, வித் ஹைட், அந்த ஹைட்டில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் பாடியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் 3 லிங்க் கொடுத்துருக்கீங்க. ஸோ என்னென்ன? எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கா? இது எந்த லிங்க்? edu.html. இது எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது cont.html. இப்போ இது ஒன்றுத்துலேயும் ஒரு டேட்டாவை நீங்கள் எழுதியிருக்கீங்க. என்னென்னு நான் காட்டிடுறேன். இதுக்கப்புறம் இந்த பேஜ்லேருந்து போவோம். இப்போ EDU எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த நோட் பேடில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் ஹெடர் மை எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு போட்டு ஹரிசாண்டல் ரூலர் 5 கொடுத்துருக்கீங்க. நான் வேணால் இது 3 நான் மாற்றிடுறேன். அது ஒரு லைனாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் உன்னோட SSLC, HSC, டிப்ளமோ டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு 3 லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். பேக், ஃபார்வர்ட், ஹோம்னு சொல்லிட்டு. பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு போகும். ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகும். ஹோம்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு போகும். இந்த மாதிரி இங்கே 3 லிங்க் கொடுத்துட்டீங்க. எதில்? EDUவில். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லாமே தனித்தனி நோட் பேடுமா. ஒரு நோட் பேடு இதில் இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவஸ் கொடுத்து என்ன நேம்னா exp.html, edu.html அப்படின்னு கரஸ்பாண்டிங் நேமில் சேவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மை எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஹெடரில் ஒரு HR டேக் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபில் இது டிஸ்பிளே வர மாதிரி கொடுத்துட்டீங்க. இங்கேயும் நீங்கள் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா CONTக்கு போகும். பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா EDUக்கு போகும். ஹோம் ப்ரெஸ் பண்ணால் ஹோம்க்கு போகிற மாதிரி இங்கேயும் ஆங்கர் டேக் 3 லிங்க் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பார்த்தாச்சு. காண்டாக்ட். தென் காண்டாக்டில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு அந்த ஹெடரு அப்புறம் கண்டென்ட்டை மட்டும் மாற்றினா போதும். எல்லாமே சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. தென் இது உள்ள கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்க. இதில் வந்து 2 தான் வச்சுருக்கீங்க லாஸ்ட் ஒன்ல. ஏன்னா ஃபார்வர்டு இதுக்கு மேலே இல்லை, இதான் கடைசி ஃபைலுங்கிறதுனால ஒன்று பேக்கு இல்லைன்னா ஹோம் 2 தான் இதில் வந்து லிங்க் வந்து வச்சுருக்கீங்க. ஆங்கர் டேக் லிங்க் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது ரன் பண்ணுறப்போ இப்போ எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னால் மை எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதோடைய பாடியில் கொடுத்துருந்தது. இதில் 3 இருக்குது. இதில் வந்து ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே போகும். இங்கேருந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் போகிறேன். திரும்ப ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் மை எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகுது. இப்போ பேக் நான் கொடுத்தேன்னா மை எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் போகுது. அண்ட் தென் இதை பேக் கொடுத்தேன்னா ஹோமுக்கு போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு நம்ம லிங்க் வச்சுட்டு அதுக்கு ஒன்றுத்துக்கு பேக் என்னவோ அதோட நேமை இதோட லிங்காக கொடுக்கணும். நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இது தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு மோரார்லெஸ் இட்ஸ் மேபி யூ ஃபைண்ட் சம் டிஃபிகல்ட்டி. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணினா காண்டாக்டுக்கு போகும். இதில் பேக் பண்ணினா எக்ஸ்பீரியன்ஸ் போகும். ஹோம் பண்ணினா ஹோம் பேஜுக்கு போயிடும். அதே மாதிரி காண்டாக்ட் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் போயிடும். இதுலேருந்து பேக் போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகும். இப்போ இதுலேருந்து ஃபார்வர்ட் பண்ணுற அப்படின்னா காண்டாக்ட் போகும். ஹோம் போனீங்கன்னா ஹோம் போயிடும். ஸோ எல்லா பேஜஸும் இதில் லிங்க் ஆகிருக்கும். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்.